material required. A flat material. To prepare a rectangular block of dimension 85 mm into 50 mm into 5 mm out of the given material. Hey, what nonsense is happening here? This is a teaching room. Please, sir, please. மெரிட்ல அட்மிஷன் கிடைச்சதுனால தான் நாங்க அவனை படிக்கவே வச்சோம். 2 நாளைக்கு முன்னாடி தான் அவன் எங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசினான். சுபாஷுக்கு கூட பிறந்த 2 தங்கச்சிங்க இருக்காங்க. அவங்களையும் நான் தானே சார் கரையேற்றி ஆகணும். காலையில பேப்பர் போடுறேன், ஒரு காய்கறி கடையிலயும் வேலை செய்யறேன். ராத்திரிக்கு நேரத்துல வீட்டுக்கும் வர முடியல. ஒரு நாள் வேலைக்கு போலனாலும் அந்த மாச செலவை என்னால சமாளிக்க முடியாது சார். இதெல்லாம் உனக்கு நல்லாவே தெரியும். ஆனா என்ன பிரயோஜனம் சார்? ராகுலுக்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்லையா? அவர் போனதுக்கு அப்புறம் எனக்கு அவனுக்கு நானும் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அவன் யாரையும் கொல்லல. அவனால அப்படி செய்ய முடியாது. செல்வாவோட பேரண்ட்ஸ் பத்தி உங்க யாருக்காவது தெரியுமா? அவனோட அப்பா மிஸ்டர் ராகவன், அவர் இன்னும் வரல. வெறும் ராகவன் இல்ல, ஒரு திருட்டு கிராமத்தோட தலைவன் தான் இந்த ராகவா. அவனுடைய பிள்ளை தான் இந்த செல்வா. திருட்டு கிராமமா? திருட்டு கிராமம்னா ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. இந்தியாவுல இந்த மாதிரி நிறைய கிராமங்கள் இருக்கு. சில கிராமத்துல வருமானம் இருக்கும், சில கிராமத்துல வறுமை இருக்கும். இந்தியாவுல இந்த மாதிரி 10-15 கிராமங்கள் இருக்கு. தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் நடுவுல கமரான ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்தை சேர்ந்தவன் தான் இந்த திருட்டு ராகவன். ஒரு குழந்தையை தத்தெடுத்து வளர்த்து படிக்க வச்சான். அவனும் திருடன் ஆகக்கூடாதுன்னு தான் நினைச்சான். ஆனா இன்னைக்கு போலீஸ் தேடிட்டு இருக்கிற கொள்ளைக்கும் கொலைக்கும் அவன் தான் காரணம். என்னடா கடவுளே, இனிமே என்ன நடக்க போகுதோ தெரியல. அம்மா தாயே, எங்களை நீதாமா காப்பாத்தணும். வண்டி ரிவர்ஸ் எடுறா. எடுறா வா வா வா, அந்த ரூட்ல விடுறா. ஓ, வந்துட்டியா? ஏன் திரும்பி வரமாட்டேன்னு நினைச்சியா? ஜெயிலுக்கு உள்ளேயும் வெளியிலையும் நீ எனக்காக தோண்டின கொடியில இந்த ராகவன் விழுந்துருவான்ற மெதப்புல கனவு கண்டியாடா மரண பாண்டிய. நடந்ததெல்லாம் மன்னிச்சப்ப. ஆனா இதுக்கப்புறம் நீ இங்க இருக்கக்கூடாது. பசிக்காக திருடணும் மட்டும்தான் திருடனும் பழி சுமத்தி பட்டம் கட்டுறீங்க. இனிமே அது நடக்காது. ஈசல தவளை சாப்பிடும், தவளைய பாம்பு சாப்பிடும், பாம்ப கீரி சாப்பிடும். இதுதான் இந்த உலகத்துல காலகாலமா நடந்துகிட்டு இருக்கு. கோழி முட்டையிறது குஞ்சுக்காக. ஆனா நாம அதை ஏமாத்தி சாப்பிடுறோம். நாம சாப்பிடலன்னா அத பருந்தோ கழுகோ கொத்தி சாப்பிடுறோம். முட்டையை திருடாம இருந்தா யாருக்கு லாபம்னு யோசிச்சு பாரு. இந்த கிராமத்திலே திருடி இருந்தா வெறும் பிச்சை காசு மாதிரி தான் கிடைக்கும். ஆனா அவங்களே சிட்டில இருக்கிற பெரிய திருடங்க கூட சேர்த்து விட்டா பணம் பெட்டி பெட்டியா கிடைக்கும். அதுல எனக்கு ஏதாவது கிடைக்கும்ல? நீ சொல்ற தத்துவத்தை எல்லாம் கேட்கறதுக்கு நான் இங்க வரல, புரிஞ்சுக்க.
அவன மரண பாண்டியா. ஈசலை ஈசல் திங்காது, தவளைய தவளை திங்காது, பாம்ப பாம்பு திங்காது. ஆனா மனுஷன் நீ மனுஷ வர்க்கத்தையே தின்னுகிட்டு இருக்க. நீ சுயநலமா வாடுறதுக்காக இந்த கிராமத்தையே பயன்படுத்திட்டு இருக்கியே, இது எந்த விதத்துல நியாயம்னு உன் மனசாட்சியை கேளு. உன்கிட்ட மனசாட்சியை எதிர்பார்க்கறது முட்டாள்தனம்டா. இங்க இருந்து மரியாதையா போறியா இல்லையா? இந்த கிராமத்துல உன் கால் பட்டா நாசமாயிடண்டா. நீ மாத்திக்க. அப்படி போடு. இனிமே எதுவும் சொல்றதா இல்ல, செய்வேன், செஞ்சுதான் காட்டுவேன். வண்டி ஏறா.